Dear viewers, welcome GATE 2025 Electrical Engineering Non-Technical Question. Scores obtained by two students P and Q are given in the table below. Based on the information, which of the following statement is incorrect? So, இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டேபிள் இந்த கீழே இருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் வந்து 1 வேர்டு, அடுத்த 5 கொஸ்டின் வந்து 2 மார்க்கு. ஸோ 8th கொஸ்டின். ஸோ 2 மார்க்கு ரொம்ப வேல்யூ கேட் பொறுத்த வரைக்கும். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் அதிகம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஸோ கொஞ்சம் கால்குலேஷனுக்கு வந்து டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நிதானமாக கால்குலேட் பண்ணி ஸோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் P இஸ் லெஸ் தேன் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் Q. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர் கேட்டிருக்காங்க. இப்போது Pயோட டோட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இது அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 383 வருது. ஸோ Q எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 392 வருது. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே n பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான், 7 நம்பர்ஸ் இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. ஸோ டோட்டலாக ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 7ஆல் தான் ரெண்டையுமே டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்மால் நம்பராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் P வந்து கண்டிப்பாக லெஸ் தென் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் Qவாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான், நமக்கு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது கிடையாது. செகண்ட் பாருங்கள், மீடியன் ஸ்கோர் ஆஃப் P இஸ் சேம் ஆஸ் மீடியன் ஸ்கோர் ஆஃப் Q. இப்போ மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மீடியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு ப்ராப்ளத்தில். ஸோ மீடியன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னா, இப்போ இருக்க மேலே இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் அசெண்டிங்கில் எழுதிருக்கோம். இட் இஸ் 22, நெக்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 39, நெக்ஸ்ட்டு 45, நெக்ஸ்ட்டு 50, தென் 60, தென் 78, தென் 89. ஸோ இங்கே கீழே இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அசெண்டிங்கில் எழுதிடுறோம். 35, 45, 50, 56, 60, 65, 81. ஸோ இப்போ மீடியன்கிறது என்ன அப்படின்னா, அசெண்டிங்கில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஸோ டோட்டல் நம்பர்ஸ் வந்து ஈவன் நம்பராக இருந்தால் மிடில் இருக்கக்கூடிய 2 நம்பரோட ஆவரேஜ் தான் மீடியன். பட் இங்கே டோட்டல் நம்பர் ஆட் நம்பர்ஸ் இருக்குது, தட் இஸ் ஆட் நம்பர் மீன்ஸ் 7 நம்பர்ஸ். ஸோ 7 இஸ் ஆட் நம்பர். ஸோ அப்போது டோட்டல் நம்பர் ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா மிடில் என்ன நம்பர் இருக்குதோ அதுதான் மீடியன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மிடில் 50 இருக்குது. ஸோ அப்போ Pயோட மீடியன் 50, Qவோட மீடியன் வந்து 56. ஸோ இப்போ மீடியன் ஆஃப் P இஸ் சேம் ஆஸ் த மீடியன் ஆஃப் Qன்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டும் சேம் கிடையாது, மேலே 50 கிடைக்கிது, இங்கே 56. ஸோ அப்போ இந்த ஆன்சர் வந்து தவறானது, இன்கரெக்ட். ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா சிடி ஆல்சோ செக் பண்ணிக்கோங்க. சிடியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சியில் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்கோர்ஸ் ஆஃப் P இஸ் கிரேட்டர் தேன் தட் ஆஃப் மேக்ஸிமம் மினிமம் ஸ்கோர் ஆஃப் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Pயோட மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது 89க்கும் 22க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 67 கிடைக்குது. அதே Qவுக்கு அதே டிஃப்ரென்ஸ், மேக்ஸிமத்துக்கும் மினிமத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 46 தான் கிடைக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்கோர் ஆஃப் P அது வந்து 67, கிரேட்டர் தேன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஸ்கோர் ஆஃப் Q வந்து 46. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மேலே வந்து 67 கிடச்சிது, Qக்கு வந்து 46 கிடச்சிது. ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் தான். ஸோ அப்போ இது வந்து சரியான ஸ்டேட்மெண்ட், இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட், இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட், இது மட்டும் தவறான ஸ்டேட்மெண்ட். ஃபைனலாக பாருங்கள், மீடியன் ஸ்கோர் அண்ட் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் Q ஆர் சேம். இப்போ மீடியன் வந்து Qவுக்கு 56 அப்படின்னு பார்த்தோம். ஆவரேஜ் அப்படின்னா ஸோ டோட்டல் இது எல்லாத்தையும் நம்ம சம் பண்ணும்போது 392 வருது அப்படின்னு சொன்னேன். ஸோ டோட்டல் நம்பர்ஸ் வந்து 7 இருக்குது. ஸோ 392 டிவைடட் பை 7 56 தான் கிடைக்கிது.
ஸோ இப்போ ஆவரேஜும் மீடியனும் சேமாக இருக்குது. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. மீடியன் ஸ்கோர் அண்ட் த ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் Q ஆர் சேம். ஸோ இதுவும் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இப்போ இதில் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது B மட்டும்தான் ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட்டு.